மாநகராட்சி 86வது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி 86வது வார்டு மாமன்ற உறுப்பினராக அகமது கபீர் தனது வார்டு பகுதி விளையாட்டு மைதானம், பெண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி, அறிவுசார் மையம், கபர்ஸ்தான், உடற்பயிற்சி கூடம் வேண்டும் என மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் மாமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் புல்லுக்காடு பகுதியில் 1 ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம் கிடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல மேல்நிலைப்பள்ளி அமைப்பதற்கான நிலம் புல்லுக்காட்டில் 3 ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநில அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய பெயர் அகமது கபீர். நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர். என்னுடைய அருகாமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் சர்புதீன், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ், 84வது வார்டினுடைய கிளை பொறுப்பாளர் ஆசிக், எங்களுடைய மாவட்ட துணை செயலாளர் MI ஆசிக், அப்படி நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம், அசாருதீன் மாவட்ட துணை செயலாளர். இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றதும், அதற்கு பிறகு மாமன்ற பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு எங்களுடைய வார்டில் இருக்கக்கூடிய தேவைகளை மேயர் அவர்களிடத்திலேயும், அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும், அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர்கள் அவர்களிடத்திலேயும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அதில் முக்கியமான முதன்மையான கோரிக்கை, எங்களுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் தொடர்ந்து செய்து தருவது